அநேக பார்வையற்ற மக்களை சந்திக்கவும் அந்த அறிமுகம் மிக சிறப்பாக திருச்சபைகளுக்கு முக்கியமாக சிஎஸ்ஐ சார்ந்த பேராயர் இந்திய சுவிசேஷ லுதுரன் திருச்சபை 10 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய நட்பு வாழ்வு நிலை என்ன, இன்றைய சூழ்நிலை என்ன, அவர்கள் படுகின்ற ரொம்ப ஒரு மூலத்தனமான ஒரு விஷயங்கள். செருப்பு தைக்கக்கூடியவர், அங்கேயே உட்கார்ந்து இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு, அப்போ இந்த மக்களில் முழுவதும் பார்வையற்ற மக்கள் ஒரு 15-20% இருப்பாங்க. ஐயா, நீங்கள் அவர்கள் சந்திக்கிற சவால்கள், இந்த நிலைகளை குறித்து சொன்னீர்கள், மிக தெளிவாய் சொன்னீர்கள், மிக நன்றி. இதில் முக்கியமான ஒன்று, அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். பார்வையற்றவர்களை திருமணம் செய்தால் பார்வையில்லாத குழந்தைகள் பிறக்கும், ஊனமுற்ற அல்லது பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை இன்று சமூகத்தில் சொல்லுகிறார்கள். இது எந்த அளவு உண்மை, எந்த அளவு சாத்தியம், இது உண்மையாகவே மருத்துவ ரீதியால் நிரூபிக்கப்பட்டதா? இதை குறித்து நீங்கள் தெளிவாய் சொன்னால் நன்றாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மிகச்சரியான கேள்வி. இன்றைக்கு இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது. அதே மாதிரி பார்வையற்றவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பார்வை இல்லாத பிள்ளைகள் தான் பிறப்பாங்க, ஊனமானவங்க தான் பிறப்பாங்க. அப்போ பார்வையற்றவங்களுடைய குடும்பம் எல்லாம், அவங்களுடைய வாரிசு எல்லாமே அப்படி தான் இருக்குமோ? ஏன் எங்களோடு பணியாற்றின ஒரு பெண், அவங்க இந்த அருட்பணியில் பணியாற்றும் போது அவங்க சொன்னது, ஐயோ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் இதில் வேலை செய்கிறதுனால எனக்கு பார்வையில்லாத குழந்தை பிறந்துருமோ அப்படின்னு பயப்பட்டவங்க. சரியா, நான் பேர் சொல்ல விரும்பல. அப்படியும் சிலர் எங்களோட இன்னைக்கு பணியாற்றுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில், நம்ம கல்வி கற்ற மாநிலம் அப்படின்னு ஒரு வேளை சொன்னாலும் எவ்வளவு அறியாமையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். நமக்கு அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய அறியாமையை பற்றி நீங்கள் பாருங்களேன். அதனால தான் மக்கள் எல்லா விஷயத்துலையுமே அறியாமையில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. குறிப்பாக நம்ம கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் நிறைய இதை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொள்ளணும். ஓரளவு நமக்கு டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது திருமணம் அப்படின்றது பார்வை, 2 பேருமே பார்வை இல்லாமல் திருமணம் பண்ணினாலும், பார்வை உள்ளவர்கள் பார்வையற்றவங்களை திருமணம் பண்ணாலும் அப்படி எதுவும் நடக்க போகிறதில்ல. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை நன்றாக பார்வை இருக்கும், மூளை வளர்ச்சி, உடம்பு வளர்ச்சி எல்லாம் கிளியராக நமக்கு பார்வை உள்ளவங்களுக்கு 2 பேரும் திருமணமாகி பிறக்கிற அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பிறக்கும். ஆனால் விதிவிலக்காக, அதாவது ஜெனட்டிக் என்று சொல்லக்கூடிய குறைபார்வையுடைய ஒரு ரொம்ப ஒரு 10,000 பேரில் ஒரு 2 பேர் சொல்லலாம், 1-2 பேர் சொல்லலாம். அந்த மாதிரி பார்வை இழக்கக்கூடிய குறைபார்வை, கொஞ்சம் பார்த்து அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஃபேமிலிஸ், அவங்களுடைய 7 தலைமுறை வரை குறைபார்வையுடைய அது போன்ற பிள்ளைகள் 1-2, இப்போ 3 பேர் பிறந்தால் அதில் 1-2, இல்லாட்டி ஒரு குழந்தைன்னா அந்த ஒரு குழந்தை கூட அப்படி பிறக்கலாம். அது அந்த 7 தலைமுறை. அது பைபிளிக்கலாகவும், அதாவது வேதத்தின் அடிப்படையிலும் சயின்ஸு பிரகாரமும் அப்படி தான். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 7th ஜெனரேஷன் முடியும் போது இதெல்லாம் மாறிடும் அப்படின்றது தான் சயின்ஸ் சொல்லுது. வேதத்துலேயும் அதுதான் சொல்லியிருக்கு. 7 தலைமுறை வரை விசாரிப்பேன்னு இருக்குது. ஆனால் அது அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த 7 தலைமுறை வரையிலும் அவங்களுக்கு அந்த பாதிப்பானது இருக்குது. சரியா, கடவுள் யாரையும் பனிஷ் பண்ணுறவர் கிடையாது. பனிஷ்மெண்ட் அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது பனிஷ்மெண்ட்டு. அந்த பனிஷ்மெண்ட்டுகளெல்லாம் முடிந்த காலம் இயேசு கிறிஸ்துவோடு முடிஞ்சாச்சு. அதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்வியல் தான் அதில் முக்கியம். அப்போ இந்த திருமணம் செய்வதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பார்வையில் இல்லாத பிள்ளைகளோ, ஊனமுற்றவர்களோ, மாற்றுத்திறனாளி இது பண்ண பிள்ளைகளோ அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. பார்வையற்றவர்கள் திருமணத்தை குறித்து மிக தெளிவாய் சொன்னீர்கள். அதனால் பாதிப்பு இல்லை என்று சொன்னீர்கள். மிக நன்றி. குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் பார்வையற்றவர்கள் எந்தெந்த துறைகளில் மிக சிறப்பாக இருக்கிறார்கள்? குறிப்பாக இசைக்கருவி வாசிக்கிற பல பார்வையற்றவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆசிரியர்களாக இருக்கிறவர்களையும் பார்த்திருக்கிறேன். இதற்கு மேல்
எந்தெந்த துறைகளில் இன்றைய பார்வையற்றவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள்? அதை குறித்து நீங்கள் சொன்னால் மக்களுக்கு சற்று பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மிகச்சிறப்பு. எல்லாமே நல்ல கேள்விதான். ஒவ்வொன்றும் ஒரு புரிதலுக்கு இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அடிப்படை கடமையாக இருக்குது. திருச்சபைன்றது அங்கேயே ஒரு முடங்கி இருக்காமல் இது போன்ற மக்களை குறித்த தெளிவு நமக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போது கல்வி அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடிப்படையாக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பார்க்கணும். என்ன அப்படின்னா, மனிதன் பிறந்த காலங்களிலிருந்தே ஆணும் பெண்ணுமாக கடவுள் சிருஷ்டித்தார் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலங்களிலே கற்காலத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் காட்டில் வாழ்ந்தான். அதாவது ஆண் வேட்டையாடுறது, பெண்கள் குடும்பத்தை பேணுதலும், குழந்தைகளை வளர்ப்பதும், வீட்டிலே உள்ள காரியங்களை சிறப்பாக அவர்கள் நடத்துவதும், அங்கே வரக்கூடிய பல சூழ்நிலைகளை சமாளிப்பதும் தான் அவங்களுடைய கடமையாக இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பார்வையற்ற மக்கள் இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் சாமுவேல் 2 சாமுவேல் இப்படிலாம் அதுக்கு முன்னால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் இப்படி இடங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, தாவீது போருக்கு போகும்போது நிறைய அந்த மாற்றுத்திறனாளிகள் போய் அவரை தடை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் அவரை அந்த ஏன் அவங்க தடை பண்ணணும் அப்படின்னா, அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அங்கே அதில் எதுவுமே தெளிவாக சொல்லலை. நான் புரிஞ்சுக்கிறது என்ன, எங்களுக்கும் ப்ரையாரிட்டி தரலை, இந்த சொசைட்டியில் எங்களை அக்செப்ட் பண்ணலை, எங்களை ஏன் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அப்படின்றத நான் அதில் புரிஞ்சுக்கிறேன். அது அங்கே எழுதப்படலை, நானாக சொல்லக்கூடிய அந்த அனுமானம் ரீதியாக. அப்போது இப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தது. அந்த நாட்களில் என்னென்னா, கல்வி அப்படின்றது பார்வையற்ற மக்களுக்கோ மாற்றுத்திறனாளி கிடையாது. ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒன்றுலேயே அதை எப்படியாவது கொண்டுடணும், அப்படி எங்கேயாவது கொண்டு போட்டுடணும், கொண்டுடணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. வல்கட்டாயமாக அவங்களுக்கு அந்த இதை கொடுத்து, விஷத்தை கொடுத்து கொல்றதையும் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்ற ஒரு வரலாறுலாம் இருக்குது. அது பிறகு ஹிட்லர் காலத்தில், ஹிட்லர் அவர் நிறைய இதுகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு இது பண்ணார்ல, அவர் பெரும்பாலான இந்த மாற்றுத்திறனாளிகளை கொன்று குவித்தார் அப்படின்றது அவருடைய ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அந்த வரலாறில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இந்த மன ரீதியாக இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதை பாருங்களேன். அப்போ ஒரு மாற்றுத்திறனாளின்னா வாழ தகுதி இல்லை, அவங்க இந்த சமூகத்தில் தேவையில்லை, அவங்க இடைஞ்சல். அது இயற்கையாக என்ன அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்க இருக்கும்போது, ஒரு குழந்தை இருக்கும்போது நிறைய சில இடர்பாடுகள் இருக்குது. ஏன்னா அவங்கள கவனிக்கணும், கூட்டிகிட்டு போகணும், சரியாக நம்ம இது பண்ணணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள். அதில் குறிப்பாக பார்வை இல்லாதவங்கன்றது சாதாரண இது கிடையாது. நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் அவங்கள இது பண்ண முடியும். வேறு எல்லா மாற்றுத்திறனாளிகளும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது அவங்க பார்த்து பேச முடியும், போக முடியும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் பார்வையின்மை என்பது ஒரு ரொம்ப மிக கடினமான ஒரு குறைபாடு, சரிதானே? அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் ஆரம்ப காலங்களிலே நான் ரொம்ப அதை தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய லுத்தரன் திருச்சபை குறிப்பாக ஆம்பூரில் ஆரம்ப காலங்களில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு இந்தியாவில் முதல் வந்தது ஆம்பூர் தான். அதில் குறிப்பாக நிறைய ஆயர்களுடைய பங்களிப்பு அதில் ரொம்ப. அதில் சமீபமாக இறந்த ஒரு அம்மா எஸ்தர் கொர்னேலியஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மாலாம் அந்த பணியில் ரொம்ப தீவிரமானவங்க. நான் பணியாற்றக்கூடிய இதில் கூட அவங்க போர்ட் ஆஃப் சேர்மனாக இருந்திருக்காங்க பல ஆண்டுகள். அப்போது இந்த மாதிரி அந்த ஆரம்ப காலங்கள், நான் சொல்கிறது 1900, அதாவது 1800, 850 அந்த மாதிரி அதுக்கு பிறகு உள்ள காலங்களிலே கொர்னேலியஸ் அவங்களுக்கு முன்னாடி அந்த சரியான அடிப்படை வரலாறு எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் அந்த லுதரன் பேசிக் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதிலெல்லாம் இன்றைக்கும் காட்பாடி வேலூரில் ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது. பார்வையற்ற மக்கள் படித்தது, அங்கேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, நெசவு செய்தல், இப்படிலாம் நிறைய இதுகள் அங்கே இருந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். எப்போ அப்படின்னா 1998, 2000 அந்த நாட்களில் நான் அந்த பக்கம்லாம் போய் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஏரியா இருக்குது.
கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா போத்தனூர் என்ற ஒரு ஏரியாவில் அந்த லுதரன் திருச்சபையின் சம்பந்தமான இடம் லேண்டு நிறையா இருக்குது. ஆனால் அது சரியாக இன்னும் இப்போல்லாம் பராமரிப்பு இல்லை. ஸோ அதில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் பெரிய நல்ல பணிகளில் இருக்கக்கூடிய பார்வையற்றவர்கள், குறிப்பாக பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அதாவது அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய இளநிலை அந்த கணக்கர், இந்த மாதிரிப்பட்ட பணியில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மக்கள் இருக்காங்க. அரசு ஆசிரியராக இருக்காங்க. அரசு கல்லூரிகளிலே விரிவுரையாளர்களாக இருக்காங்க. அலுவலகத்திலே அவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பணியில் இருக்காங்க. கட்டுநராக இருக்காங்க. அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் நம்ம பார்த்துருப்போம், அரசு அச்சகம். அது சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, திருப்பத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. இது போன்ற இடங்களிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தே ஒரு 200க்கு அதிகமான பார்வையற்ற மக்கள் பணியாற்றுறாங்க. ஆசிரியர்களாக 100க்கு அதிகமான பேர் வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு பூரா. எனக்கு தெரிஞ்ச 1000க்கு மேல் இருக்கலாம், அந்த கரெக்டாக தெரியல. அதே மாதிரி சமீபத்திலே ஐஏஎஸ் முடித்த பார்வையற்றவங்க இருக்காங்க. ஐஎஃப்எஸ் நிர்மலா அப்படின்ற ஒரு பொண்ணு பேப்பர்லலாம் வந்தது. அவங்க சென்னையில் ஐஎஃப்எஸ் ஆக குறை பார்வையுடைய பெண், கொஞ்சம் பார்வை தெரியும், அவங்க ஐஎஃப்எஸ் முடித்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்கள அமுத்துல இருந்ததெல்லாம் பேப்பர்லலாம் ஃப்ளாஷ் ஆச்சு, நிறைய வந்தது, நியூஸ்லலாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஐஏஎஸ் படிச்சுட்டு அதுக்கு இன்னும் சரியான அந்த பணி கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்களுக்கு இருக்குது. இன்னும் சிலர் படிச்சுட்டு இருக்காங்க. டாக்டரேட் முடித்தவங்க, அதாவது பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய அந்த முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நிறையா இருக்காங்க. ஒரு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பார்வையற்றவர்களே ஒரு 5 முதல் 10% வரைக்கும் இருக்காங்க. எம்ஏ பிஎட் முடித்தவங்க, பிஏ பிஎட் முடித்தவங்க, டிகிரி முடிச்சுட்டு பள்ளியிலே முடித்தவங்க, ஸ்கூல் பக்கமே ஒதுங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இப்போம்லாம் நிறைய ஸ்கூல்லாம் தெரிஞ்சு அதில் படிச்சிடுறாங்க. அடுத்து இப்போ சர்வ சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய அதில் அவங்க இருக்கிற இடத்துலே ஸ்கூலில் படிச்சுக்கலாம். ஆனால் பிரெயில் படிக்க முடியாது. அப்படி படிக்கக்கூடிய பார்வையற்றவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பிரெயில் லெட்டர்ஸ் தெரியாது. ஏன்னா அந்த ஆசிரியர்களுக்கு அது தெரியாது. அதனால் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது, தெரியாது. எனவே அந்த மாதிரி கல்விகள் எல்லாம் கிராமங்கள் தோறும் இப்போ எங்கே அவங்க இருக்காங்களோ அங்கே படிச்சுக்கலாம். இங்கே போய் ஹாஸ்டலில் போய் இருக்கணும்னு இல்லை. ஆனால் பார்வையற்றவங்களோடு படித்தா அது இன்னும் ஒரு அனுபவம், ஒரு வித்தியாசமாக. ஆனால் பார்வை உள்ளவங்களோடு படிக்கும்போது அது இன்னொரு வித்தியாசமானது. ஏன்னா இந்த சொசைட்டியில் பெரும்பாலும் பார்வை உள்ளவங்க, அது பார்வை உள்ளவங்களோட எப்படி வாழணுன்றதையும் அதில் கற்றுக்கலாம் அந்த பார்வையற்றவங்க. அப்போ இந்த மாதிரி வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் நிறையா இருந்தது. 2008ஆம் ஆண்டில், அதாவது அந்த காலத்திலே அரசு அதாவது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் நிறைய பேருக்கு அந்த வேலை கொடுத்தாங்க. அதில் டெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி சீனியாரிட்டி படி வேலை கொடுத்தாங்க. அந்த 2008ஓட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வை இல்லாதவங்க. ஸோ அதில் நிறைய பேர் வேலை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வேலை பெற்றவங்க ஒரு சிலர் இங்கேயும் நான் சொல்லணும் அப்படின்னா சங்கர நாராயணன் ஒரு பார்வையற்றவர் இங்கே இருக்க நம்ம குமரி மாவட்டத்தில் உள்ளவர். இப்படி நிறைய நம்ம சொல்லலாம். இப்போல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி அதில் குரூப் 4 அது எழுதி அதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க அப்படிலாம் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் எண்ணிக்கைன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க, சரியான வருமானம் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இதுதான் அவருடைய கல்வியும் அவருடைய வேலை வாய்ப்புகளும் வேலை செய்கின்ற அந்த காரியங்களும். அதே மாதிரி பார்வை இல்லாதவங்க இசை, எல்லாரும் மியூசிக் வாசிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது உண்மை கிடையாது. சிலருக்கு பாடக்கூட தெரியாது சிலர். அதான் நான் முதல்லே சொன்னேன், பார்வை இல்லாதவர்களும் நம்மை போன்றே நன்றாக படிக்கின்றவங்க, மீடியமாக படிக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் லோவாக படிக்கிறவங்க, இப்படி எல்லா கேட்டகரிஸும் அதில் இருக்குது. பொதுவாக எல்லாரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் மியூசிக் தெரியும் அப்படி சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பாட தெரியும் அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்க கற்றுக்கொண்ட, அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த திறமைகளின் அடிப்படையிலே நம்மளை மாதிரி
அவங்க சிறப்பாக பணியாற்ற முடியும். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய என்ன ஒன்று, திருச்சபைகளிலே ஆயர்களாக இருக்க முடியும். அவங்க எப்படி அப்படின்னா, அமெரிக்காவில் சில ஆயர்கள் இருக்காங்க, குருவானவர்கள் இருக்காங்க, போதகர்கள் இருக்காங்க. நம்முடைய திருச்சபைகள் இதுக்கெல்லாம் வாய்ப்பு தரணும். அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அதாவது புரட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாராவது அன்பிற்குரிய பேராயர்கள் தலைவர்கள்லாம் அப்படி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய புரட்சி, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அதை தான் நானும் ஒரு ஆயர் என்ற முறையிலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சம வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். ஐயா, உண்மையாகவே நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு பார்வையற்றவர்களுக்கு கிடைத்தால் உண்மையாகவே பார்வையற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுடைய தரம் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து இன்னும் உயரும் என்று நான் நம்புகிறேன். ஒரே ஒரு கேள்வி நான் உங்களோடு கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் செய்து வருகிற பணி இன்னும் அவர்களை மேம்படுத்துவதற்கு நீங்கள் என்னென்ன செயல்களை செய்கிறீர்கள்? அவர்கள் கல்வி தரம் உயர்வதை குறித்து சொன்னீர்கள். உங்கள் நிறுவனம் பார்வையற்றோருக்கான அர்ப்பணி இயக்கம் என்னென்ன செயல்களை செய்து வருகிறது? அதற்கான வருவாய் எங்கிருந்து கிடைக்கிறது? எந்தெந்த நிலையில் அவர்களை இன்னும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தூர பார்வை அல்லது தூர காட்சி என்ன என்பதை குறித்து நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமையான ஒரு கேள்வி ஆயர் அவர்களே.